என்ன சொன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆவீங்க அப்படின்னா, பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்துராதா அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம். சோ அப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, டீசல் மேல வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 17.19 வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 22 ரூபாய் ஏத்தி இருந்தாங்க. இப்ப 17 ரூபாய் பக்கம் அப்படின்றது குறைச்சிருக்காங்க. சோ இது பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படிங்கறத இந்த காணொளியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. அப்பாடா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குப்பா அப்படின்னு தொழிலதிபர்கள்லாம் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. என்னன்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது வந்து பெரிய சிக்கலை உருவாக்கி இருந்தது. நமக்கே தெரியும், அந்த நாட்டின் போர் இருந்துச்சு இல்லையா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையே நடந்த போர்னால வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உச்சபட்சத்துல இருந்துச்சு. கடந்த மார்ச் மாசம் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு டீசலுக்கு 20 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்றது நமக்கே தெரியும். அங்க உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை, அதோட சேர்த்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணுச்சு ஈரானு. சோ பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது இஸ்ரேல், ஈரான் அண்ட் அமெரிக்கா மத்தியில நடந்துட்டு இருந்துச்சு. அதுல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நாமளே பல காணொலிகள் அப்படின்றத பேசியிருந்தோம். மக்கள் வந்து பதட்டம் அடைஞ்சு இந்த பெட்ரோலை பதுக்கிறது, டீசலை பதுக்கிறது, அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் பதுக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை செஞ்சாங்க. அரசாங்கம் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம், எங்களுக்கான ஸ்டாக் இருக்கு, 70 நாளுக்கான ஸ்டாக்கை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் மக்கள் மனநிலைமை அப்படிங்கிறது பெருசா ஏறிடுமா அப்படின்னு. சோ அந்த இடத்துல நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நம்ம லோக்கலி வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் விஷயங்களுக்கு வந்து பெரிய அளவுல டிஸ்டர்பன்ஸ் ஆகல. பட் ஆனா இந்த டீசல் விலையில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் ஆன் பிரைஸ் அப்படிங்கறது பண்ணாங்க. அது 22 ரூபாயா இருந்துச்சு. அதுலதான் இப்ப வந்து 17.19 ரூபாய் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தொழில்துறையில இருக்கவங்களுக்கோ, இல்ல வணிகம் செய்யறவங்களுக்கோ, ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களோ, இல்ல வந்து ஒரு லாரி ஓட்டுநருக்கோ ஒரு பெரிய ரிலீஃப கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அசாதாரண சூழ்நிலை அப்படிங்கிற இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும். ஏன்னா நம்மளோட மேஜர் பர்ச்சேஸ் வந்து நம்ம அங்க இருந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறமா தான் பல கான்ட்ராக்ட் போடப்பட்டு பல பேரிடம் ரஷ்யா இருந்து வாங்கணும் நம்ம. அந்த மாதிரி டிசிஷனை ஏற்கனவே அரசாங்கம் எடுத்திருந்தாங்க. பட் இந்த போர் சூழல் காரணமாக மற்ற நாடுகளுமே இதுல வந்து தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்தந்த நாடுகள்ல விலையேற்றம் அப்படிங்கிறது பண்ணதான் படுது. சோ இது நாளாக இன்னும் அதிகமாகுமோ அப்படின்ற பயம் இருந்த சூழல்ல இப்ப 17.19 குறைச்சிருக்காங்க. சோ இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, கடந்த மார்ச் மாசம் என்ன விலையில இருந்தது பர் லிட்டர் டீசல் அப்படின்னா 109.59 பர் லிட்டர் இருந்தது. உச்ச விலை அதுதான். தற்போது ஏப்ரல்ல இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது, அதாவது 92 ரூபீஸ் 0.40 பைசே அப்படிங்கிறது பர் லிட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட 17.19 வீழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டீசல் வந்து சில்லறையா வந்து 92.48 இன்னைக்கு தேதிக்கு சென்னையோட விலை. அதோட கமர்ஷியலுக்கு கொடுக்கக்கூடியது 92.40 இருக்கு. ஸோ இப்போ கமர்ஷியலுக்குமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த தொழில் சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த போக்குவரத்து, லாஜிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லாரி ஓட்டுநர்கள், லோக்கல் ஓட்டோ ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது. ஸோ முன்னேற்பாடுகளாக சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருந்தோம். ஆனாலும் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய போர் பதற்றம் அப்படிங்கிறது பெருசா தனிஞ்ச பாடு இல்லை. பட் ஆனா நம்ம உள்நாட்டுல நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மத்திய அரசு கரெக்டா தான் செய்யறாங்க அப்படின்றது. இன்னும் வரும் காலங்கள்ல வேறு சில மாற்றங்களும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மக்களை பதட்டப்படுத்தாம அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைப்படுமோ பெரிய ரிலீஃபை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த டீசல் விலை குறைப்பு அப்படிங்கிறது கமர்ஷியல் பீப்புளுக்கு மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றது சொல்லலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.